ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய கிரகணம் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். சூரிய கிரகணம் எப்போ நடக்குது, நாள், நேரம் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். காமனாக என்னென்ன விஷயமெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சில பேருக்கு சில டவுட்ஸ் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணம் நிகழ்கிறப்ப நான் என்ன பண்ணலாம்? தூங்கலாமா? டிவி பார்க்கலாமா? மொபைல் பார்க்கலாமா? சாப்பிட்லாமா? அப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா நான் எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம்? என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, பசிக்கும், அது மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தாங்க நான் இங்கே போட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லாருமே கேட்குற முக்கியமான விஷயம், எனக்கு அந்த அந்த நாள் நான் ஹாஸ்பிட்டல் போகிற டைமிங்காக இருக்குது, மந்த்லி செக்கப் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, போகலாமா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. சூரிய கிரகணம் மதியானம் 2:28 தாங்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் காலையிலேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுற மாதிரி வந்துடுங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் போய்க்கலாம், எந்த வித தப்புமே இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளும் நீங்கள் போய்க்கலாம், அது எந்த வித தப்பும் கிடையாது. சரிங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே போயிட்டு வந்துடுங்க. இல்லை அது முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் ஸ்கேன் போகலாம், அடுத்த நாள் செக்கப் போகலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது நான் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு தூக்கம் வருது, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் வேணும்னு உங்கள் பாடி தேவைப்படுது, பாடிக்கு ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தூங்கலாம், தூங்குறதுல தப்பு கிடையாது. சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலி கிரகணம் 2:28 ஆரம்பிக்குது. நீங்கள் 12:30க்கே சாப்பிட்ருங்க. 12:30 மணிக்கு நீங்கள் காலையில் சாப்பிட்டுக்கலாம், தப்பில்லை. 12:30 மணிக்கு நீங்கள் உங்களோட லஞ்சை முடிச்சுக்கோங்க. இருந்தாலும் 2:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு பசி தாங்காது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாம், ஜூஸஸ் சாப்பிட்லாம். இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பால், பழம், பாதாம் பால் இது மாதிரிலாம் குடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு பசி தாங்காது, சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டைமிங்கில் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா காமனாக இந்த ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு டைஜஷன் ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த கிரகண டைமில் ரொம்பவே நம்மளுக்கு டைஜஷன் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைச்சு வச்சுருக்கிற உணவுப் பொருட்களில் அந்த கதிர்வீச்சு பட்டு ஏதாவது நச்சுத்தன்மை ஆயிரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த கிரகண டைமில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட வேணும்னு சொல்லி சொல்கிறது. உங்களால் பசி தாங்க முடியாது அப்படின்னா சமைச்சு வச்ச ஃபுட்டில் தர்பை புல் போட்டு வச்சுக்கோங்க. சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப லிமிட்டாக கொஞ்சமாக சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிட்டுக்குங்க. உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பழம், பால் இதெல்லாம் சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், ஃப்ரூட் ஜூஸஸ் குடிச்சிக்கலாம். லிக்விடாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த டைமிங்கில். சரிங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கலாமா, மொபைல் பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. டிவி பார்க்கலாங்க. அந்த உச்சபட்ச நேரம் கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த லிங்க் கொடுக்குறேன். அதில் நேரம் எல்லாமே இருக்குது, காமனாக சில டிப்ஸும் இருக்குது. ஐகார்ட் பட்டிலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதோட உச்ச நேரம் 4:30 மணிங்க. இந்த 4:30 மணிக்கு நீங்கள் டிவி பார்க்காம அண்ட் மொபைல் பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் மற்ற டைமிங்கில் உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா டிவி பார்க்கலாம், தப்பில்லை. சரிங்களா? ஆக்சுவலி அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகண டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2:28 கிரகணம் ஆரம்பிக்குது இல்லைங்களா. ஸோ நீங்கள் 12:30க்கே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சிருங்க. சரிங்களா? குளிச்சுட்டு கரெக்டாக அந்த கிரகணம் ஆரம்பிக்குது இல்லைங்களா 2:28 உங்களோட பூஜை ரூமுக்கு போய் உட்காந்துக்கோங்க. நல்லா நிறைய பற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் இருந்து நல்லா தூப ஆராதனைகள் எல்லாமே வச்சுக்கோங்க. தீபம் 2 தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன சாமி பாடல் பிடிக்குமோ, சில பேருக்கு சிவன் பிடிக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த நமசிவாய சாங் போட்டுக்கோங்க. சிலருக்கு முருகர் பிடிக்கும், ஸோ சஷ்டி கவசம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சாமி பாடல் போட்டுட்டு பூஜை அறையில் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே போட்டுட்டு நீங்களும் கூட சேர்ந்து பாடி சாமியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சூரிய கிரகணம் நேரம் வழிபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நேரம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிரகண டைமிங்கில் நம்ம சாமி கும்பிட்டோம், இந்த மாதிரியான சாமி மந்திரங்கள் சொல்லி சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறோம், அது நமக்கும் நம்ம குழந்தைக்கும் ரொம்ப நல்லதாவாங்க. நம்ம குழந்தை ஆற்றல் மிக்க குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு விருப்பமான பாடலாக போட்டு ஒரு 1/2 மணி நேரமும் 1 மணி நேரமும் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் சாமி கும்பிட்டுட்டே இருங்க. மற்ற நேரம் எல்லாமே அந்த
சாமி மந்திரங்கள் ஓம் சரவண பவ, ஓம் நம சிவாய, அது மாதிரியான சில சாமி மந்திரங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கொண்டு போய் விநாயகருக்கு தண்ணி விடுவோம் இல்லைங்களா, ஒரு குடத்துல தண்ணி கொண்டுட்டு போய் அருகமுள்ள வச்சு விடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தண்ணி விட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளித்து சாமியெல்லாம் கும்பிட்றதுக்குள்ளே அவங்கள ஃபுட் ரெடி பண்ண சொன்னீங்கன்னா பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சிம்பிளாக ஏதாவது உப்புமாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோ அது மாதிரி சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அந்த சூரிய கிரகணம் தப்பு சமைச்சு வச்சு ஃபுட்டு சாப்பிட்றத விட அது முடிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க. சரிங்களா, இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக யாருமே வந்து இந்த கிரகண நேரத்தில் வெளியில் மறந்துட்டு கூட வந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரியான ப்ரெக்னன்சி டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.